ஹரி ஓம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, வாழ்க்கையில் மனிதன் எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை பார்த்து விடலாம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால், முதலில் நம்மிடம் இருக்கக்கூடிய பலம் எது, பலவீனம் எது என்பதை முழுமையாக கண்டறிய வேண்டும். உள்மனம் என்பது பலவீனத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். வெளிமனம் என்பது நமக்கு வெற்றியின் உலகத்திற்கு அழைத்து செல்லும். வெளிமனம் என்பது அறிவு. இந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டுமே மற்றவர்கள் எல்லோரையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் அடுத்தவர்கள் சொல்வதைத்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சிலர் புத்தரை போல் இருக்கின்றேன், போகரை போல் இருக்கின்றேன், காலாங்கிநாதரை போல் இருக்கிறேன் என்று சிலர் வேஷம் போட்டுக் கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நாம இருந்தாலே போதும். சிலர் குருமார்களுடைய அடையாளத்தை போலவே இவர்களும் தாடி வளர்த்தி கொள்கிறார்கள். நிறைய ருத்ராட்ச கொட்டைகளை அணிந்து கொள்கிறார்கள். காவி துணியை அணிந்து கொள்கிறார்கள். ஞானத்திற்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி, உழைப்பை பயன்படுத்தி, அதில் வரக்கூடிய பொருளை உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் சேமிப்பு செய்வது, குழந்தை குட்டிகளை நாம் பார்த்து கொள்வது, இப்படி செய்தாலே போதுமானது. தனி மனித ஒழுக்கம்தான் இந்த உலகத்தை உயர்த்தி பிடிக்கும். அதை விடுத்து இன்னும் சிலர் எனக்கு போகர் வந்து விட்டார், காலாங்கிநாதர் வந்து விட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதில் என்ன கஷ்டம் என்றால், அவர்கள் சொல்லும் பொய்களை அப்படியே மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். காலாங்கிநாதரோடு அவர்கள் காலம் முடிந்து விட்டது. அவர்கள் காட்டிய வழிகளில் நாம் பயணம் செய்யலாமே தவிர, போகரோ, காலாங்கிநாதரோ, திருநாவுக்கரசரோ, இன்னும் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். அத்தனை மகான்களும் அவர்கள் காட்டிய வழி நமக்கு வாழ்க்கைக்கு உதவுமா என்று பார்த்தால் மட்டுமே போதுமானது. அதை விடுத்து ஒரு குருமார்களைப் போல நாமும் வேஷம் அணிந்து கொண்டெல்லாம் வாழ முடியாது. தயவு செய்து உங்களை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அந்த பழக்கம் மிகவும் தவறு. நீங்கள் நீங்களாகவே இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். யூடியூப்பிலும் ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.